ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய சக்திக்கும் எந்த ஒரு துன்பத்திற்கும் இடமே கிடையாது. எந்த ஒரு பயமும் ஏற்படாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடோடி செல்லுகின்ற நாள் வந்து விட்டது. அதுபோலவே உன் இல்லத்தில் இருப்பது நல்ல சக்தி தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டு விட்டாய். நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல மாற்றங்களாகத்தான் ஏற்பட போகின்றது. எதற்காக நீ பயந்து கொண்டிருந்தாயோ அதிலிருந்து நீ மீண்டு வரப்போகின்ற நாளும் வந்துவிட்டது. இனி நடப்பவை எல்லாம் உனக்கான நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. நல்லது எல்லாமே உன்னுடைய கைகளில் தானாகவே வந்து சேரும். எதை நினைத்தும் கலங்காதே. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு. எப்போதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் நான் என்பதை நீ மறந்து விடாதே. உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியை எல்லாம் விரட்டுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியான முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுது நீ உன் சாயப்பாவை உள்ளத்தில் மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திலும் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்தவும் மாட்டேன். மற்றவர்கள் வந்து காயப்படுத்திவிட்டு செல்வதற்கும் அனுமதிக்க மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை. நான் உன்னை காப்பதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் காப்பதையே என் கடமையாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் சிலர் உனக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாலும் கூட இவையெல்லாம் எதற்காக என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெற்றுவிட முடியாது. அப்படி வரக்கூடிய கஷ்டங்களை நீ அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீயாகவே சில கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனையானது கிடைக்கத்தான் போகின்றது. அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களாகவே உணரத்தான் போகின்றார்கள். யாருமே தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுக்காக தண்டனை கிடைக்காமல் இருக்கப் போவது இல்லை. செய்த பாவங்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதனை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். இதை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. இந்த நேரத்தில் நீ என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நீ நினைவித்துக்கொள். என் தங்கமே, இன்று போலவே நாளையும் உன் வாழ்க்கை இருக்கப் போவது இல்லை. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் மாறிவிடும். நாளையிலிருந்தே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிடும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் சாயப்பா எனக்கு தெரியும். நேற்றைய நாளை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். இனி வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் உனக்கு சொல்லுகின்ற இந்த வாக்கானது நிச்சயமாக பலித்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் எத்தனை போராட்டங்களையும் அனுபவித்ததற்கு காரணம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை துன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. கஷ்டங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இன்பமானது உனக்கு மிகப்பெரிய இன்பமாகத்தான் இருக்கப் போகின்றது. உன் நம்பிக்கையை நீ வீணடித்து விடாதே. உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது நான் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை விட்டு வேறு எங்கும் போவது கிடையாது. நான் எப்போதும் உனக்கு பாதுகாவலாகத்தான் இருக்கிறேன். உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நான் விலகிச் செல்லவே மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை. உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியதும் சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ்த்த வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. என் பொறுப்புகளை நான் சரிவர செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்லம்மே, உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது இருக்கும் நிலையை விட பல மடங்கு நல்லதொரு நிலையை அடையத்தான் போகின்றது என்பதை நீ எப்போது மனதில் வைத்துக்கொள். நான் ஒரு விஷயம் உனக்கு செய்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் நான் அல்லவா பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றேன்.
கொண்டிருக்கின்றேன். நான் நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து விடுவேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நீ என்னுடைய குழந்தை. நீ நினைத்திருந்தால் நிச்சயமாக உனக்கான சில விஷயங்களை நீ வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டிருக்கலாம். நீ தவறான பாதையில் கூட செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் நீ வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நல்ல வழியில் தான் நான் செல்லுவேன் என்று இப்போது வரைக்கும் என்னுடைய குழந்தையாக நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கின்றாய். இப்படி இருக்கக்கூடிய நல்ல குணம் பொருந்திய உனக்கு எப்போதுமே நான் துணையாகத்தான் இருப்பேன். சோதனைகள் வருகிறது என்று ஒரு நாளும் சோர்ந்து விடாதே. இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் நீ இன்னும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு எப்போதும் தெய்வத்தினுடைய அருளானது நிறைய இருக்கும். உன்னுடைய துன்பங்களிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். உன்னுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. என் செல்லமே, தெய்வங்கள் துணையாக இருக்கும்போது மற்றவர்களால் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள். இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறத்தான் போகின்றது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நான் தரப்போகின்றேன். உன்னோடு நான் இருக்கின்றேன். உனக்கானவற்றையெல்லாம் நான் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் வாழ வைப்பேன். நீ எப்போதும் என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராமல் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கத்தானே உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய ஆறுதலை நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக தவறாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் பரிபூரணமாக இருக்கும். நீ நினைத்ததையெல்லாம் முடிக்கின்ற நேரமானது. உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக மட்டுமே நடக்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்ற நேரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பயந்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்து விடாதே. கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ தொட்ட எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து பல நன்மைகளையும் வெற்றிகளையும் உனக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். மாபெரும் வெற்றி செய்தியானது உன்னை தேடி வரும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்ற காலமானது வெகு தொலைவில் இல்லை. நான் சொல்லுகின்ற இந்த வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து சொல்லுகிறேன் என்றால் அது 100% நடக்கத்தான் போகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ ஆசைப்பட்டது உன்னை தேடி வரும். நீ நினைத்தது எல்லாமே உன்னை தேடி வந்து உன் கைகளில் சேரக்கூடிய நல்ல நேரமானது இப்போது வந்து விட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விடமாட்டேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.